ஜனவரி 5ஓட முக்கிய தினங்கள் தான் பார்க்க போகிறோம். ஜனவரி 5 ஐசிஐசி வங்கி உருவாக்கப்பட்ட நாள் வந்து இந்த ஜனவரி 5 1955 உருவாக்கப்பட்டிருக்கும். ஷாஜகான் வந்து ஜனவரி 5 பிறந்திருப்பார். 1592 வருடத்தில் பிறந்திருப்பார். ஐசிஐசி வங்கி, இந்த ஐசிஐசி வங்கியோடைய ஃபுல் விரிவாக்கம் பாருங்கள். இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் த இந்தியா, அதாவது இந்திய கடன் மற்றும் முதலீட்டுக்கான கழகம் அப்படின்ட்டு இந்த ஐசிஐசி வங்கி வந்து அழைக்கப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா 5/1/1955 வந்து நிறுவப்பட்டது. இந்த ஐசிஐசி வங்கி உருவாக்குவதற்கு பார்த்திங்கன்னா உலக வங்கி, இந்திய அரசு மற்றும் இந்திய தொழில்துறை பிரதிநிதி ஆகியோரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உதவியின் மூலம் வந்து இந்த ஐசிஐசி வங்கி வந்து நிறுவப்பட்டது. 1994 வரைக்கும் ஐசிஐசி லிமிடெடு அப்படின்ற பெயரெலாம் இயங்கி வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி ஐசிஐசி வங்கி என்று உருவானது. ஐசிஐசி வங்கியானது இந்தியாவில் 2வது பெரிய வங்கியாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 2000க்கும் மேற்பட்ட கிளைகள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா 17 நாடுகளில் மேலே இதோடைய கிளைகள் இருக்குது. இந்த ஐசிஐசி வங்கியோடைய முக்கியமான பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா குறுகிய மற்றும் நீண்டகால நிதியை கொடுத்தல், சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களுக்கு உதவுதல், எம்எஸ்எம்இ, மூலதன சந்தைகளை உருவாக்கம் மற்றும் விரிவாக்கம், வீட்டு கடன்களை கொடுத்தல், தனிநபர் கடன், வாகன கடன், கல்வி கடன், தங்க கடன், பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா ஆகியவற்றின் கீழ் வந்து கடனை கொடுத்தல், நிலையான மற்றும் தொடர் வைப்பு தொகை. 1994க்கு முன்னாடி அது ஒரு முழுமையான வங்கி போல தான் அது ஐசிஐசி பேங்க் செயல்பட ஆரம்பித்தது. அடுத்து ஜனவரி 5 1592 பாருங்கள், ஷாஜகான் வந்து பிறந்திருப்பார். எங்கே பிறந்தாருன்னா லாகூர் கோட்டை அப்படின்ற கோட்டையில் பிறந்திருப்பார். இறப்பு வந்து ஆக்ரா கோட்டையில் வந்து இறந்திருப்பார். இவருடைய பேர் பார்த்திங்கன்னா சாகிப் உத்தீன் முகமது குராம், அதாவது ஷாஜகான் அப்படின்ட்டு அழைக்கப்படுவார். இவருடைய பாரசீக பெயருக்குடைய பொருள் என்னென்னா உலகின் மன்னர், உலகின் ராஜா என்று அழைக்கப்படுவாராம். ஷாஜகானுடைய தந்தை யாருன்னு பார்த்திங்கன்னா ஜஹாங்கீர் ஜோகத் கொசைனி. இந்த ஜோகத் கொசைனி வந்து பார்த்திங்கன்னா ராஜபுத்திர இளவரசி அல்லது மார்வார் இளவரசி ஆவார். இவர் வந்து 3வது மகனாக வந்து இந்த ஷாஜகானை வந்து பெற்றெடுக்கிறார். முதல் மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாராசிகோ. இந்த தாராசிகோ வந்து முக்கியமாக பார்க்கப்படுது. இவர் வந்து பார்த்திங்கன்னா கலாச்சார நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்தார். உபநிடங்களை என்ன பண்ணார்னா பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். அப்புறம் இந்து இஸ்லாமிய நல்லிலக்கணத்திற்கான ஒரு நூலை வந்து படைச்சிருக்காரு. மஜாம் உல் பக்ரைன் அப்படின்ற நூலை வந்து படைச்சிருக்காரு. ஷாஜகான் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜியின் தந்தை போன்ஸ்லேவை தோற்கடித்தார். தக்கான கொள்கையை வந்து பின்பற்றினார். இந்த தக்கான கொள்கையில் வெற்றியும் பெற்றார். இந்த தக்கான கொள்கையின்படி பார்த்திங்கன்னா அகமது நகரை வந்து என்னென்னா இணைச்சிக்கிட்டார். பிஜப்பூர் மற்றும் கோல்கொண்டானை ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் வந்து கொண்டு வந்துட்டார். இவருடைய சமகாலத்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா 14வது பிரான்சிஸ். இவருடைய மனைவி மும்தாஜ் 1631 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இறக்குறாங்க. இடம் வந்து என்னென்னா மகால் புர்கான்சபூரில் உள்ள மகாலில் வந்து இறக்குறாங்க. ஷாஜகான் காலத்தில் வந்து வெளிநாட்டவர்கள் யாராரு அப்படின்னு பார்க்கலாம். பெர்னிசூர். இந்த பெர்னிசூர் வந்து யாருன்னா பிரெஞ்சு மற்றும் மருத்துவ பயணி. டெவர்னியர். இந்த டெவர்னியர் வந்து பிரெஞ்சு இரத்தின வியாபாரி. மாண்ட்லஸ்லோ ஜெர்மன் பயணி. பீட்டர் முண்டி ஆங்கிலேய வர்த்தகர். மனுக் இத்தாலிய எழுத்தாளர் ஆகியோர்லாம் வருகை தந்திருப்பாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா கவீந்திர சரஸ்வதி மற்றும் சுந்தர்தாஸ் ஆகிய இந்து அறிஞர்களுக்கெல்லாம் ஆதரவு அளிக்க தொடங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்து நூல்களை பாரசீக மொழிகளை மொழிபெயர்ப்பதை ஆதரிச்சிருக்காரு. இந்தியாவில் முகலாய காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது. அந்த அளவுக்கு வந்து ஷாஜகான் வந்து பார்த்திங்கன்னா கட்டுமான கலைகளை பூரா இந்தியாவில் மேம்படுத்தியிருப்பார். தாஜ்மஹால் இவர் தான் கட்டினார். தாஜ்மஹால் எந்த இடத்துல கட்டினார்னா ஆக்ரா யமுனை நதிக்கரையில்.
1631 1654 வரைக்கும் இடைப்பட்ட காலத்துலேருந்து கட்ட ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. 1654 தான் ஃபுல்லாக முடிச்சிருக்காரு. லாஸ்ட் 5 இயர் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய தோட்டங்கள்லாம் அமைப்பதற்காக ஒரு 5 வருஷம் ஆகிருக்கும். 22,000 பணியாட்கள் வந்து அதில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் கட்டினது பார்த்திங்கன்னா திவான்-இ-ஆம், திவான்-இ-காஸ், மோதி மசூதி, ஜிஸ் மகால், செங்கோட்டை, முத்து மசூதி, ஜமால் மஸ்ஜித், ஷாலிமர் கார்டன்ஸ், மயிலாசனத்தை இவர் தான் வந்து உருவாக்குனார். புகழ்பெற்ற மயிலாசனம் அல்லது மைலாஸ் சிம்மாசனம் அப்படின்னும் அழைக்கப்படும். இவருடைய கடைசி மகன் அவுரங்கசீப் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 6 மாதம் வந்து இவரை ஜெயிலில் வச்சுருப்பார். ஜெயிலே வந்து தான் அதை இறப்பார். 22 ஜனவரி 1966 இறந்துருவார்.